பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? அது ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி. அங்க ஏராளமான வாலிப பெண் பிள்ளைகளும் பெண்களும் வேலை பார்க்குறாங்க. அதுல ஒருத்தி தான் ராணி. அவ அங்க ஹெல்ப்பர்ன்ற வேலை பார்க்குறா. ஹெல்ப்பர்னா எல்லாருக்கும் எந்த உதவினாலும் அவ செஞ்சு ஆகணும். உதாரணத்துக்கு, ராணி இங்க வந்து பெருக்கு அப்படின்னு யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா உடனே போய் பெருக்கணும். ராணி எனக்கு ஒரு டீ போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே கிச்சனுக்கு ஓடி போய் டீ போட்டு கொடுக்கணும். இப்படி அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற போல அவ ஒரு பம்பரத்தை போல சுழண்டு அங்கே வேலை செய்யணும். இப்படி வேலை பார்க்குற இந்த ராணிக்கு அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அம்மா ஒரு வீட்டு வேலை பார்க்குறாங்க. இவ இந்த வேலைக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. சும்மா டெம்பரவரியாக தான் பார்த்துட்டு இருக்கா. சொற்பமான வருமானம் தான். இப்படி தான் அவளோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. பகல் நேரத்தில் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் அவள் கையில் இருக்காது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு 10 அக்காங்க கிட்ட, அக்கா உங்கள் டிஃபன் பாக்ஸை நான் கழுவி தரேன்க்கா அப்படின்னு அவள் கேட்டதுனால டெய்லி அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸை அவள் தான் கழுவா. அதில் அவங்க சாப்பிட முடியாமல் வச்சிருக்க அந்த மிச்ச சாப்பாடு தான் அவள் எடுத்து வச்சு தனக்குன்னு பகல் நேரத்தில் சாப்பிட்டுக்குவா. அநேக நேரம் நிறைய அக்காங்க வைக்கிறது இல்லை. என்ன பண்ணுவாங்க, அவங்களே க்ளீனாக சாப்பிட்ருப்பாங்க. பரவாயில்ல, இருக்கிற அந்த கொஞ்சம் உணவை அவள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்துவா. அம்மாவும் வீட்டு வேலை பார்க்குற இடத்துல ஏதோ கொடுக்கறத வச்சு சாப்பிட்ருவாங்க. இரவு நேரத்தில் அந்த அம்மா அங்கே சமைக்கிறது இடத்துல ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அம்மாவும் பொண்ணுமா சாப்பிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு படுத்துக்குவாங்க. இப்படி தான் அந்த வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு என்னன்னு தெரியல, ஃபேக்ட்ரியில் ஒரே சலசலப்பு சத்தம். எல்லாம் பிஸியாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசை. ஆனால் யார் சொல்லுவாங்க? இருந்தாலும் அந்த இடத்துல போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. தூசி எடுக்கணும்னு கூப்பிட்ருக்காங்க. அப்படி போக்குல என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஆவலோட ராணி போகிறா. அங்கே தூசியை துடைக்கும் போது அவங்க பேசுறது இவ காதில் நல்லா தெளிவாகவே விழுது. ஏய் என்னடி, இந்த சூப்பர்வைசரு திடீர்னு வந்துட்டு 4 நாளில் ஒரு ஃபங்க்ஷனு, எல்லாம் ரெடியாவாங்க, நல்லா வரணும் அப்படிலாம் சொல்கிறாரு. என்னத்தை ட்ரெஸ் போட்டுட்டு வருது அப்படின்ட்டு ஒருத்தி சொல்கிறா. ஏய் என்னடி ரொம்ப ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி பேசுகிற, டெய்லி டெய்லி புதுசாக தான் நீ போட்டுட்டு வர அப்படின்னு இன்னொருத்தி கமெண்ட் அடிக்கிறா. உடனே இன்னொருத்தி, ஏய் நான் கிறிஸ்மஸ்க்கு எடுத்ததை போட போகிறேன், ஏய் நான் பொங்கலுக்கு எடுத்ததை போட போகிறேன், இப்படி ஆளுக்கு பேசிக்கிறாங்க. ராணி தன்னோட உடுப்பை பார்க்குறா. அதில் எங்கே கிழிச்சல் இல்லைன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கிழிச்சல். அதில் எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி அம்மாவோட தையல். இந்த உடையை பார்த்துட்டு யோசிக்கக்குள்ள காலையில் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. மகளே, உன்னோட இன்னொரு ட்ரெஸ்ஸில் கைக்கு கீழே ரொம்ப கிழிஞ்சிருக்குதும்மா, தைக்க கூட முடியல அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நாளைக்கு என்ன உடுப்பு போடுறது அப்படின்னு அவளுக்கு மனசில் கவலை வரக்குள்ளேயே உள்ளத்தில் ஒரு வார்த்தையை அவள் சொல்லிக்கிட்டா. என் தேவையை காட்டிலும் என் தேவன் பெரியவர் அப்படின்னு அவள் சொல்லி மனதில் முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கேருந்தோ ஒரு சத்தம், ராணி ராணி உன்னை மேனேஜர் கூப்பிடுறாரு அப்படின்னு சத்தம். மேனேஜரா? என்னதுக்கு கூப்பிடுறாரு தெரியலையே, நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே மேனேஜர் ரூமுக்கு போறா. கதவை தட்டிட்டு சார் அப்படின்னு குரல் கொடுக்குறா. கமின் அப்படின்னு சாரும் கூப்பிடுறாரு. சார் நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க சார் அப்படின்னு மிகவும் தாழ்மையான குரல்ல ராணி சொல்ல, மேனேஜர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ இந்த வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆகுது, நல்ல பேர் எடுத்துட்ட, இப்போ மேல் இடத்துல உன்னை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து பர்மனெண்ட் ஆக்க சொல்லிட்டாங்க, உன்னோட வருமானம் கூட டபுள் த சேலரியா ஆகுதுமா, உன்னோட இவ்வளோ நாள் வாங்கின சம்பளத்துக்கு அதே போல சம்பளம் மேற்கொண்டு போட்டு தர சொல்லியிருக்காங்க, அப்புறம் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு யூனிஃபார்ம் அப்படின்ற விதத்தில் 6 யூனிஃபார்ம் உனக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா, இப்போதைக்கு 2 யூனிஃபார்மை கையில் வாங்கிக்கோ, மற்ற யூனிஃபார்மெல்லாம் ரெடி ஆனோன்னு உனக்கு வந்து சேரும், என்னம்மா ஓகேவா? அது மட்டும் இல்லை, உனக்கு இங்கே ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கர்ஸ் கூட உனக்கு தங்கறதுக்கு ஒரு சின்னதாக வீடு கொடுக்க சொல்லியிருக்காங்க, என்ன சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்னாங்களே. பார்க்கலாம், நம்ம ராணி உண்மையாகவே ஒரே நல்ல ராணி ஆன மாதிரி ஆயிட்டா பாருங்க. கவலைப்பட்டா என்ன பிரயோஜனம்? இதைத்தான் மத்தேயு 6:25 சொல்லுது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீருங்கள். என்ன, நீங்களும் உங்க தேவைகளை கர்த்தர்கிட்ட சொல்றீங்களா? God bless you all.